இந்த வீடியோவில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டோமேஷன் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஆட்டோமேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சில பேசிக்ஸ் உங்களுக்கு தேவை. ஸோ அதை பற்றி பேச போகிறோம். ஸோ ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டோமேஷனில் மொத்தம் 5 டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் நம்ம பேசுவோம். நோட் ஸ்ட்ரக்சர், இந்த ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி ஆட்டோமேஷனுக்கு பிளான் சொல்லுவாங்க, ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. நாம நோட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லிக்கலாம். வாட் எவர் யூ வாண்ட் டு கால் இட். ஓகே, ஒரு பிளான், ஒரு ஹை லெவல். ஓகேப்பா, இதுதான்ப்பா நான் இன்னைக்கு பில்ட் பண்ண போகிறேன், இதுதான்ப்பா என்னோட ஸ்ட்ரக்சரு, இதுதான்ப்பா என்னோட நோட் ஸ்ட்ரக்சரு அப்படின்ட்டு ஒவ்வொரு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியும் நாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரக்சரை பிளான் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு ஒரு பேப்பர் பெனில் சும்மா பிளான் பண்ணிவிட்டு, இல்லைனா சும்மா ஒரு கூகுள் டாக்கில் பிளான் பண்ணிவிட்டு சும்மா நம்மளுக்கு ஒரு ஐடியா, ஓகே இதுதான் நம்ம பண்ண போகிறோம், இதுதான் நம்ம பண்ண போகிற டாஸ்க். ஸோ நம்ம அடுத்தடுத்து என்னென்ன பண்ணணுன்ட்டு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு ரோட் மேப் இல்லையா? இப்போ நம்ம டெஸ்டினேஷன் போகிறோன்னா வழி தெரியணும். வழி தெரியாமல் நம்ம போனோன்னா போய் சேர முடியாது இல்லையா? கிட்டத்தட்ட அதே தான். அதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது தான் இந்த நோட் ஸ்ட்ரக்சர். அண்ட் எல்லா ஆட்டோமேஷன்ஸ்க்கும் இந்த 4 விஷயங்களில் அட்லீஸ்ட் 2 விஷயங்களாவது இருக்கும். அண்ட் இந்த நோட் ஸ்ட்ரக்சர் எதுக்கு முக்கியம் அப்படின்னா, இப்போ சின்ன ஆட்டோமேஷன்ஸ் நம்ம ஆரம்ப காலத்தில் பண்ணுவோம், 2-3 நோடு இருக்கும். அந்த ஆட்டோமேஷன்ஸ்க்கெலாம் பெரிய நோட் ஸ்ட்ரக்சர்லாம் வந்துட்டு நம்மளுக்கு தேவையில்லை. ஆனால் காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ்லாமும் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ கிட்டத்தட்ட 100-200 நோட்ஸ்லாம் இருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸ் நான் பார்த்துருக்கேன். அது எல்லாத்தையும் நம்ம மேனேஜ் பண்ணணும், ஆட்டோமேட் பண்ணணும். ஸோ 200 நோடெல்லாம் நம்ம வந்துட்டு மேனேஜ் பண்ணிக்க முடியாது. சும்மா அப்படியே காற்றுல அப்படியே பறக்க விட்டுலாம் நம்ம வந்துட்டு அது பில்ட்லாம் பண்ணிட முடியாது. ஸோ 200 நோட்ஸையும் நம்ம ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணணும். அதை ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி நான் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அதெல்லாம் சொல்லித்தரேன். எப்படி நம்ம அந்த லெவல் ஆஃப் காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ் பண்ணும்போது நான் அந்த லெவல் ஆஃப் அதை எப்படி பிளான் பண்ணுறது, அதை எப்படி விஷுவலைஸ் பண்ணுறது, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். நோ இஷ்யூஸ். பட் இப்போதைக்கு இது என்னன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்படி நம்ம முதல்ல அந்த விஷுவலைசேஷன் பண்ணிவிட்டு தென் இஃப் வி ஸ்டார்ட் பில்டிங் தி ஆட்டோமேஷன், எந்த ப்ராப்ளமும் இல்லை. அண்ட் அஃப்கோர்ஸ் நாம் வைப் கோடிங் மாதிரி வைப் ஆட்டோமேஷன் தான் பில்ட் பண்ணுவோம். 100% ஏ யூஸ் பண்ணி தான் பில்ட் பண்ணி ஆகணும். தட் இஸ் கம்பல்சரி. ஓகே, இதை வந்துட்டு நான் நிறைய இடங்கள் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்களாக போய்ட்டு ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணுறதை விட ஏஐ ஹெல்ப்போடு பில்ட் பண்ணணும். பிகாஸ் நாம் வி ஆர் ட்ரைங் டு பிகம் அன் ஏஐ ஆட்டோமேஷன் டெவலப்பர். நாமளே ஏஐ யூஸ் பண்ணாமல் ஆட்டோமேஷன் பில்ட் பண்ணோன்னா இட் டசன்ட் மேக் எனி சென்ஸ் ஃபார் மீ. ஓகே, ஸோ நோட் ஸ்ட்ரக்சர்னா என்னென்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்து ட்ரிகர் நோட். இப்போ நோட்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லை, 200 நோடும் யூஸ் பண்ணுவோம். அந்த 200 நோடும் இந்த 4 கேட்டகரிஸ்குள்ளே வந்து அடங்கிடும். ட்ரிகர் நோட் ஆட்டோமேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி விடுற ஒரு டைப் ஆஃப் நோட்ஸ் எல்லாமே நம்ம ட்ரிகர் நோடுன்னு சொல்லுவோம். ஸ்டார்ட் பண்ணி விடுறது. ஓகே, இப்போ வண்டியில் வந்துட்டு அந்த ஸ்பார்க் ப்ளக் இருக்கும் தெரியுமா? என்ன, நம்ம கிக்கரை எட்டி உதச்சாலும் சரி, இல்லைனா செல்ஃப் ஸ்டார்ட் அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணாலும் சரி, அந்த ஸ்பார்க் ப்ளக்கில் ஸ்பார்க் வரும். அந்த ஸ்பார்க்கு பெட்ரோலை பற்ற வைக்கும். டீசல் கார்லனா அதோட ஸ்பார்க் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ ஏர் ஃபியூல் மிக்சரை பண்ணுவாங்க. அகேன் நீங்கள் என்ஜின் எல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் எனிஹவ் த பாயிண்ட் இஸ் ஸ்பார்க்கு ஆரம்பிச்சு விடுறது, தொடக்கம் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ எல்லா நோடுக்கும், எல்லா நோட் ஸ்ட்ரக்சருக்கும் ஒரு ட்ரிகர் நோடு இருக்கணும். அட்லீஸ்ட் 1, நிறையா இருக்கலாம், பட் அட்லீஸ்ட் 1 இருக்கணும், மினிமம் 1 இருக்கணும். ஏன்னா அந்த ஆட்டோமேஷனை ஸ்டார்ட் பண்ணி போகிற விதம் ஸ்டார்ட் பண்ணுற ஒரு விதம் whatever you want to call it is a trigger node. ஓகே, அண்ட் ஆப்ரேஷன் நோடு. ஏதாவது அந்த ஆட்டோமேஷனுக்கு நம்ம வேலை கொடுத்துருக்கோமா, ஒரு ஆப்ரேஷன் அது பண்ணுது. ஓகே, இந்த வேலையை செய்யி அப்படின்ட்டு நமக்கு சொல்லி கொடுப்போம் இல்லையா? அந்த வேலையை அது செய்யுது அப்படின்னா அது வந்து ஆப்ரேஷன். அண்ட் இந்த ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ன்றது நம்ம இந்த வைப் கோடிங்லலாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ நீங்கள் ஒரு நம்பர் இருக்குன்னா அதில் ஆப்ரேஷன்ஸ் பண்ண முடியும். அடிஷனு, சப்ட்ராக்ஷனு, டிவிஷனு, மல்டிப்ளிகேஷனு, அந்த மாதிரி விஷயங்கள் இதுலேயும் பண்ண முடியும். இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ்லாம் பண்ணலாம், ஃபில்டர் பண்ணலாம். ஸோ தெர் இஸ் ஸோ மெனி திங்ஸ் தட் யூ ஒர்க் வித் டேட்டா. ஸோ அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு தேவைப்படுற விஷயங்கள் எல்லாமே இந்த ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்லலாம். அண்ட் ஆக்ஷன் நோடு கடைசியாக நீ என்னப்பா பண்ண போகிற, இந்த ஆட்டோமேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, ட்ரிகர் ஆகுது, சில ஆப்ரேஷன்ஸ் பண்ணுது, சில ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை செக் பண்ணுது, அதுக்கப்புறமா அந்த விஷயங்களை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன ஆக்ஷன் அது எடுக்க போகுது அப்படின்ட்டு அது வந்து டிசைட் ஆகும். ஸோ இந்த 4 விஷயங்களும் யூஸ்வலாக நம்ம வந்துட்டு ஆட்டோமேஷன்ஸில் பிளான் பண்ணுவோம். ஸோ நோட் ஸ்ட்ரக்சர்ன்ட்டு நம்ம ஆரம்பித்த உடனே அதோட பேரை வச்சுட்டு இதில் வந்துட்டு என்ன ட்ரிகரு, என்ன ஆப்ரேஷன், என்ன ஃபில்டர் கண்டிஷன்ஸு எல்லாமே எல்லாத்துலேயும் இருக்காது. சில இதில் வந்துட்டு ட்ரிகர் ஆக்ஷன் மட்டும்தான் இருக்கும். ஆப்ரேஷன் நோடு, ஃபில்டர்ஸ்லாம் தேவைப்படாத நம்ம யூஸ் பண்ண தேவையில்லை. தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணிக்கலாம், எந்த இஷ்யூமே இல்லை. அண்ட் ஆக்ஷன் நோட் அண்ட் இந்த ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து நம்ம சில சமயம் ஜாவா ஸ்கிரிப்ட் கோடை யூஸ் பண்ணி எழுதுவோம். ஓகே, உங்களை நான் எதுக்கு வைப் கோடிங்கில் ஜாவா ஸ்கிரிப்ட் ட்ரெயின் பண்ணது எதுக்குன்ட்டு புரியுதா? ஸோ இந்த ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நார்மலாக சில ஆப்ஸில் டிஃபால்ட்டாக இருக்கும். உங்களால் ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு நீங்கள் கோட் எழுதாமல் யூஸ் பண்ணிட முடியும். ஆனால் இந்த ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்துட்டு
ஈஸியாக உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக வேணும், நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வேணும், கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் மேனுவல் கோடு எழுதணும். மேனுவல் கோடு இல்லை, வைப் கோடிங் யூஸ் பண்ணி கோடு எழுதுவீங்க. ஆனால் இந்த ஆட்டோமேஷனில் அந்த கோடு நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஸோ நம்ம தேவைப்பட்டால் யூஸ் பண்ணிக்கலாம், தேவைப்படலைன்னா விட்டுறலாம், எந்த இஷ்யூமே இல்லை. பட் பெரிய காம்ப்ளெக்ஸ் ஆப்ரேஷன்ஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணும்போது, காம்ப்ளெக்ஸ் ஆட்டோமேஷன்ஸ்லாம் நம்ம பில்ட் பண்ணும்போது அதுக்கெல்லாம் தேவைப்படும். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட். ஸோ இப்போ நோட் ஸ்ட்ரக்சரை நம்ம பிளான் பண்ணுவோமா? என்னென்னா இப்போ இந்த ஒரு சிம்பிள் நோட் ஸ்ட்ரக்சரை பாருங்கள். ஒரு ஆட்டோமேட்டட் வாட்டர் டேங்க், அதில் என்ன நல்லா இருக்கும், ஒரு டேங்க் இருக்கும், அதில் தண்ணி ஃபில் ஆகும். எம்டி ஆச்சுன்னா மோட்ரு ஆன் ஆகும், ஃபில் ஆச்சுன்னா மோட்ரு ஆஃப் ஆகும். அவ்வளோதானே. ஓகே. அதுக்கு சென்சார்ஸ் இருக்கும், அதுக்கு ஒரு ஆர்டினோ மாதிரி ஒரு போர்டு வச்சுருப்பாங்க, ஒரு ரிலே வச்சுருப்பாங்க. யூனோ அது டீட்டெயில்ஸ்குள்ளே நம்ம எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் டீட்டெயில்ஸ்குள்ளே போக வேண்டாம். பட் இதை ஒரு ஆட்டோமேஷன் இன்ஜினியராக வந்துட்டு இதை நீங்கள் வந்துட்டு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ஒரு ஆட்டோமேஷன் டெவலப்பராக இதை வந்துட்டு நீங்கள் விஷுவலைஸ் பண்ணுங்கள். எப்படி இருக்கும்? ரெண்டு விஷயம் தான். வாட்டர் எம்டி ஆச்சு அப்படின்னா மோட்டர் ஆன் ஆகும், வாட்டர் ஃபுல் ஆச்சு அப்படின்னா மோட்டர் ஆஃப் ஆகும். அவ்வளவே தான் இல்லையா? சிம்பிளாக நோட் ஸ்ட்ரக்சர் இது தான். ஸோ இப்போது இந்த வாட்டர் எம்டின்றது ட்ரிகர் இல்லையா? அந்த ஆட்டோமேஷனோட ட்ரிகர். ஆட்டோமேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்றதுக்கான ட்ரிகர். வாட்டர் எம்டி ஆச்சு அப்படின்னா அந்த சென்சாரில் அது ட்ரிகர் ஆகும். அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் உடனே மோட்டரை ஆன் பண்ணிவிடும், ஆஃபில் இருக்கிற மோட்டரை ஆன் பண்ணிவிடும். ஸோ அதுதானே ட்ரிகரு. ஸோ ஆரம்பம் பாயிண்ட் எது? வாட்டர் எம்டியாக இருக்கிறத அந்த மைக்ரோ கண்ட்ரோலர் டிசைட் பண்ணுது, டிடெக்ட் பண்ண உடனே அது வந்துட்டு மோட்டரை ஆன் பண்ணிவிடுது. அதே மாதிரி வாட்டர் ஃபுல் ஆச்சுன்னா அந்த சென்சாரை மைக்ரோ கண்ட்ரோலர் டிடெக்ட் பண்ண உடனே மோட்டரை ஆஃப் பண்ணி விட்டுருது. ஓகே. ஸோ ட்ரிகர் எது? வாட்டர் எம்டியாக இருக்கிறது இல்லை வாட்டர் ஃபுல்லாக இருக்கிறது. ஸோ அதுதான் ட்ரிகர். அண்ட் ஆக்ஷன் என்ன? மோட்டர் ஆன் பண்ணி விடுறதும் மோட்டர் ஆஃப் பண்ணி விடுறதும் ஆக்ஷன். ஓகே. அது என்ன வேலை செய்யுது? இந்த ட்ரிகர் என்ன வேலை செய்யுது? ஸோ அவ்வளோதான். சிம்பிள் நோட் ஸ்ட்ரக்சர் ஃபார் திஸ் ஆட்டோமேஷன். இன்னும் ஒரு காம்ப்ளெக்ஸ் நோட் ஸ்ட்ரக்சரை பாருங்களேன். ஒரு நம்ம ரெஸ்டாரண்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஓகே. ஸோ ஆர்டர் ரிசீவ் ஆன உடனே தான் அவங்க இன்டர்னல் ஆப்ரேஷன்ஸ் வந்து ட்ரிகர் ஆகும். ஓகே. இப்போ கஸ்டமர்கிட்ட போயிட்டு சர்வர் வந்துட்டு வெயிட்டர் வந்துட்டு போயிட்டு என்ன ஆர்டர் வேணும்னு கேட்குறாரு. எனக்கு ஒரு சிக்கன் ஃப்ரைட் ரைஸு ஒரு சில்லி சிக்கன் வேணும் அப்படின்ட்டு அவங்க ஆர்டர் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் ட்ரிகரு. ஸோ பெரிய ஃபேன்சி ஹோட்டல்ஸ்லாம் ஒரு ஃபோன் இருக்கும், அந்த ஃபோனு இல்லை டேப்லெட் இருக்கும், அந்த டேப்லெட்டில் ஆர்டர் எடுத்துகிட்டு ஆர்டர் பண்ணுவாங்க, உடனே கிச்சனுக்கு அந்த ஆர்டர் போகும் இல்லையா? அதுதான் ட்ரிகரு. ஸோ அப்போது போயிட்டு செஃப் எல்லாத்தையும் அதை ரெடி பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆப்ரேஷன், அதுதான் ஆப்ரேஷனு. ஸோ அவங்க பண்ணுற வேலை என்ன? குக் பண்ணுறது. ஃப்ரைட் ரைஸை ஒரு செஃப் குக் பண்ணுவாங்க, சில்லி சிக்கனை இன்னொரு செஃப் குக் பண்ணுவாங்க. ஸோ டக்குன்னு வேலை நடக்கும். அதுக்கப்புறமா யூஸ்வலாக பெரிய ரெஸ்டாரண்ட்ஸில் அந்த ஒரு இன்ஸ்பெக்ஷன்ற ஒரு வேலை இருக்கும். மேனேஜர் வந்து பார்ப்பார், ஓகே நல்லா பண்ணியிருக்காங்களா, நல்லா பிளேட் பண்ணியிருக்காங்களா, ஒழுங்காக இருக்கா, ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா அப்படின்ட்டு கடைசியில் அதை துடைக்க வேண்டியது ஏதாவது இருக்குன்னா தொடச்சி அதை வந்துட்டு ரெடி பண்ணி அப்புறமா கொடுத்து விடுவாங்க. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஓகே. அது மேனேஜர் இன்ஸ்பெக்ஷன் சொல்ல வேண்டாம், அவர் மேனேஜர்னு சொல்ல வேண்டாம். பட் ஒரு சர்வருக்கும் கிச்சனுக்கும் இன்டர்ஃபேஸாக ஒரு ஆள் நிற்பாங்க இல்லையா? பிளேட் பண்ணுறதுக்குலாம் ஒரு ஆள் நிற்பாங்க. ஸோ அந்த ஆளாக அதை பாருங்கள். ஓகே. அவங்க தான் அந்த ஃபில்டர் அண்ட் கண்டிஷன்ஸ். ஏதாவது இஷ்யூ இருக்குன்னா, தம்பி இது சரியில்லை ரெடி பண்ணி கொடு, தம்பி அது சரியில்லை இது ரெடி பண்ணி கொடுன்ட்டு கிச்சனில் கிட்டத்தட்ட ஒரு மேனேஜர் மாதிரி இருப்பாங்க. பட் எனிஹவ் செஃப்புக்கும் வெயிட்டருக்கும் அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு இன்டர்மீடியட் லெவல். ஓகே. அவங்க தான் வந்துட்டு அதை வந்துட்டு ஃபில்டர் கண்டிஷன் அது எல்லாத்தையும் பண்ணுவாங்க. நல்லா இருந்ததுன்னா வெயிட்டர்கிட்ட கொடுங்க, நல்லா இல்லைனா செஃப் திருப்பி குக் பண்ணு, யூனோ அந்த மாதிரி விஷயங்கள். ஸோ அது பண்ணுவார் மேனேஜரு. அண்ட் தென் அது வந்து வெயிட்டர் கைக்கு போகுது. வெயிட்டர் என்ன பண்ணுறாரு? நம்மளுக்கு ஃபுட்டை சர்வ் பண்ணுறாரு. அதானே ஆக்ஷன். ஸோ இந்த ட்ரிகர் ஆக்சுவலாக ஆக்ஷனுக்காக தான். ஆனால் நடுவில் நடக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த ஆப்ரேஷன் ஃபில்டர்ஸ் கண்டிஷன்ஸில் வரும். ஓகே. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ட்ரிகருக்கு, ஆப்ரேஷனுக்கு, ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு, ஆக்ஷனுக்கு டிஃபரன்ஸு. அண்ட் யூஸ்வலாக டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ட்ரிகர்ஸ் நம்மளோட ஆட்டோமேஷன்ஸில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, ஸ்கெடியூல் யூஸ்வலாக தான் ட்ரிகராக இருக்கும். டெய்லி காலையில் 5 மணிக்கு ட்ரிகர் ஆகு, வாரம் ஈவினிங் 7 மணிக்கு ட்ரிகர் ஆகு, அது ஒரு நாள், வாரம் சாட்டர்டே ஈவினிங் 7 மணிக்கு ட்ரிகர் ஆகு, மாதம் 19ஆம் தேதி காலைல 5 மணிக்கு ட்ரிகர் ஆகு, ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் எப்படி வேணுமோ நம்ம வந்துட்டு ட்ரிகர் பண்ணிக்கலாம். ஓகே. என்ன ஆர்டரில் வேணுமோ, 10 நாளைக்கு ஒரு தடவை, ஒரு அமாவாசைக்கு ட்ரிகர் ஆகு, பௌர்ணமிக்கு ட்ரிகர் ஆகு, வாட் எவர் வி வாண்ட் டு செட் இட் வி கேன் செட் இட். ஓகே. அதுதான் ஸ்கெடியூல், ஆரம்பித்து விடுறது. ஸோ ஒரு காலையில் 5 மணிக்கும் அந்த ஆட்டோமேஷன் ரன் ஆக ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம செட் பண்ணி விட்டோம்னா. ஓகே. சேட்டு, இப்போ ஒரு சேட் ஜிபிடிட்டு போயிட்டு நீங்கள் வந்து அங்கே தான் இருக்குது, அந்த ஆட்டோமேஷன் அங்கே தான் இருக்குது. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஏஜென்ட் தானே, ஆனால் அதுக்கு கண்ட்ரோலே கிடையாது. பட் கிட்டத்தட்ட அது தானே. ஸோ அதுக்கு எப்போ ட்ரிகர் ஆகும்? நீங்கள் ஏதாவது மெசேஜ் அனுப்பிச்சு என்டர் தட்டுறீங்க இல்லையா, எதாவது கேட்பீங்க இல்லையா, ஹவு டு ஆக்ட் ஆஸ் அ ஜாவா ஸ்கிரிப்ட் டெவலப்பர் அண்ட் ரைட் கோட் ஃபார் ஃப்ளேம்ஸ் அல்காரிதம். என்டர்
அடிக்கிறோம் இல்லையா, அப்போது அதோட ஆட்டோமேஷன்ஸ் எல்லாமே ரன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ உங்களுக்கு ஃப்ளேம்ஸ்ன்ற கூட அது எழுதி தரும் இல்லையா. ஸோ சேட்டும் ஒரு ட்ரிகராக இருக்கும். இன்னொரு நோடாலையும் நம்ம ட்ரிகர் பண்ண வைக்க முடியும் இந்த ஆட்டோமேஷனை. ஓகே, ஸோ இன்னொரு ஆட்டோமேஷனை ட்ரிகர் பண்ணி வைக்க முடியும். அதுதான் இந்த ஒர்க் ஃப்ளோ. அண்ட் இன்னொரு நோடால் ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். ஸோ அந்த நோடில் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுன்னா இதை ட்ரிகர் பண்ண வைக்க முடியும். அண்ட் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம போக போக காம்ப்ளெக்ஸ் ஆக நீங்கள் பார்க்க ஆரம்பிப்பீங்க. பட் இதுதான் யூஸ்வலாக ஒரு ஆட்டோமேஷனை ட்ரிகர் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கும். ஓகே, ஆப்பரேஷன்ஸ் யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஒரு ஃபைலை இந்த ஃபார்மேட்லேருந்து அந்த ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணு, டேட்டா அதுலேருந்து எடு, இதுலேருந்து எடு, ஒரு ஏபிஐலேருந்து டேட்டாவை கால் பண்ணு, அந்த மாதிரி விஷயங்கள். ஓகே, நீங்கள் என்ன ப்ராசஸ் பண்ணுறீங்க அப்படின்ற விஷயங்கள். டெக்ஸ்ட்டை ஃபார்மேட் பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம், ஃபில்டர் பண்ணுவோம், டேட்டாவை வந்துட்டு கேவலமாக இருக்கிற டேட்டாவை எல்லாத்தையும் எரேஸ் பண்ணுவோம், டேட்டா பேஸில் ரைட் பண்ணுறது, டேட்டா பேஸ்லேருந்து ரீட் பண்ணுறது, ஒரு ரெஸ்ட் ஏபிஐயை கால் பண்ணுறது, ஏபிஐ தான் ஏபிஐ கால் பண்ணுறது, திருப்பி ஏபிஐலேருந்து டேட்டாவை ரிசீவ் பண்ணுறது, இல்லை ஏபிஐக்கு டேட்டாவை அனுப்பி விடுறது, இந்த மாதிரி சில வேலைகள்லாம் நம்ம ஆட்டோமேஷன்ஸில் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே நாம் வந்துட்டு ஆப்ரேஷன் சொல்லுவோம். ஓகே, எனி சாஃப்ட்வேர் கூட நீங்கள் லிங்க் பண்ணி அது கூட என்ன வேலை செய்கிறீங்க இல்லையா. இப்போ இன்ஸ்டாகிராமில் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறீங்கன்னா தட் இஸ் அன் ஆப்ரேஷன் இல்லையா. ஸோ அதுவும் ஆப்ரேஷன். அண்ட் ஆக்ஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த இப்போ ஆக்ஷனுக்கும் ஆப்ரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆப்ரேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். ஓகே, சில விஷயங்களை பண்ணுவேன், ரீட் பண்ணுறது, அந்த ப்ராசஸ்ஸு. ஆக்ஷன்ன்றது அந்த ஆட்டோமேஷனை நம்ம எதுக்கு பண்ணியிருக்கோம், ஒரு டாஸ்க்கு செய்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் இல்லையா. அந்த டாஸ்க்கை செய்கிறது பேர் ஆக்ஷன். ஓகே, இப்போது என்ன பண்ணுவோம், எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராமில் நீ ரீலை அப்லோட் பண்ணுன்ட்டு நம்ம ஒரு ஆட்டோமேஷன் செட் பண்ணலாம். ஸோ என்ன பண்ணுவோம், நாங்கள் அது ட்ரிகர் வந்துட்டு காலை 5 மணிக்குன்னு செட் பண்ணிடலாம். ஸோ அந்த 5 மணின்றது ட்ரிகரு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன்ன்றது இன்ஸ்டாகிராம் ரீலை இல்லை, ஆக்சுவலாக அதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் வந்துட்டு அந்த ரீலை வந்துட்டு அது வந்துட்டு கூகுள் ட்ரைவில் இருந்தோ எங்கே இருந்தோ எடுக்கணும், டவுன்லோட் பண்ணணும். ஓகே, ஸோ அது வந்துட்டு ஒரு ஆப்ரேஷன். அடுத்த ஆப்ரேஷனை இன்ஸ்டாகிராமில் அதை அப்லோட் பண்ணணும். ஓகே, அப்லோட் பண்ணணும். அதுக்கு அடுத்து அப்லோட் பண்ணதுக்கப்புறம் அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்ட்டு ப்ராப்ளி உங்களுக்கு ஒரு அப்டேட் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுதான் உங்களுக்கு ஆக்ஷன் இந்த இடத்துல வரும். ஓகே, எனக்கு டெய்லி கால் 5 மணிக்கு நீ கூகுள் ட்ரைவில் இருந்துட்டு டேட்டாவை எடு, ஃபைலை எடு, அதை இன்ஸ்டாகிராமில் அப்லோட் பண்ணிவிட்டு அது சக்ஸஸாக ஃபெயிலியரான்ட்டு எனக்கு டெலிகிராமில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சி விடு அப்படின்னு சொன்னீங்கன்னா தட் இஸ் அன் ஆக்ஷன். ஓகே, சரி எனக்கு அந்த மெசேஜ் வேணாம் அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நீ அப்லோட் மட்டும் பண்ணிருன்ட்டு சொன்னீங்கன்னா அப்போ அதுவாக ஆக்ஷனாக இருக்கும். ஸோ என்ன ரீசனுக்காக இந்த ஆட்டோமேஷனை நீங்கள் பண்ணுறீங்க, அதுதான் ஆக்ஷன். ஓகே, ரீடிங், ரைட்டிங், கூகுள் டாக், ஷீட்டு, போஸ்டிங் ஆன் சோஷியல் மீடியா, நான் சொன்ன மாதிரி ப்ளே மியூசிக், டாகிள் லைட்டு, ஏசி எல்லாமே. ஆக்சுவலாக நம்ம ஐஎஃப்டிடிடின்னு ஒரு ப்ரோட்டோகால் இருக்குது. அந்த ப்ரோட்டோகால் வச்சுட்டு அதில் எனேபிள்டாக இருக்கிற ஹார்ட்வேர் டிவைசஸ் எல்லாத்தையுமே நம்ம N8N யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும், நம்மளோட ஆட்டோமேஷன்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த ஐஎஃப்டிடிடி ப்ரோட்டோகாலில் இருக்கிற ஒரு லைட் இருக்குன்னா அந்த லைட் ஆன் ஆஃப் பண்ண முடியும். ஸ்விட்சஸ் வருது மார்க்கெட்டில், அந்த ஸ்விட்சஸ் போட்டுட்டிங்கன்னா நீங்கள் என்ன டிவைஸ் ஆனாலும் ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும் நம்மளோட N8Nல. ஸோ தட் ஸோ மெனி கிரேசி திங்ஸ் தட் வி கேன் டூ. ஃபியூச்சரில் நீங்கள் பார்ப்பீங்க நம்ம என்னென்னலாம் பண்ணுறோம், எவ்வளோ சூப்பராக பண்ணுறோன்ட்டு. ஸோ ஹார்ட்வேர் டிவைசஸையும் நம்ம வந்துட்டு நம்மளோட ஆட்டோமேஷன்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆல்ரைட், அண்ட் ஃபில்டர்ஸ், அதுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னா, நீங்கள் டு யூ பிலாங் ஹியர், இந்த ஜிம்மில் பவுன்சர்லாம் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அவனுங்க என்ன பண்ணுவானுங்க, ஐடி செக் பண்ணுவானுங்க. 21 வயசுக்கு நீங்கள் அபவ் இருக்கிறீங்கன்னா பாரில், அப்புறம் இந்த இதிலலாம் இருப்பாங்க பப்பில், பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸில் இருக்கிற பாரில், பப்லலாம் வந்துட்டு அவங்க இருப்பாங்க. 21 வயசுக்கு நீங்கள் மேலே இருக்கிறீங்கன்னா உங்கள் ஐடி செக் பண்ணிட்டு ரியல் ஐடியா இருந்தால் உள்ளே விடுவாங்க. 21 வயசுக்கு கீழே இருந்ததுன்னா உங்களை அப்படியே கழுத்தை பூச்சி வெளியே தள்ளி விட்டுருவாங்க இல்லையா. ஸோ அந்த ஃபில்டர் பண்ணுற வேலைகளில் வந்துட்டு இந்த ஃபில்டர்ஸ் கண்டிஷன்ஸ் எல்லாமே பண்ணும். ஓகே, ஒன்லி சென்ட் இமெயில் இஃப் தி அமௌண்ட் இஸ் ₹10,000 அண்ட் அபவ். இன்னும் அந்த மாதிரி செட் பண்ணலாம். இப்போ யாராவது ஏதோ பேமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்கள் கிளைண்ட்டுக்கோ உங்களுக்கோ 10,000 அண்ட் அபவ் இருந்ததுன்னா நீங்கள் பே பண்ணுங்கள், கம்மியாக பே பண்ணியிருந்தாங்கன்னா நீங்கள் இமெயில் சென்ட் பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஃபில்டர் செட் பண்ண முடியும். அண்ட் ஒன்லி ஆட் லீட்ஸ் இஃப் ஃபோன் நம்பர் இஸ் வேலிட். ஒரு லீடு ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறாங்கன்னா அதில் ஃபோன் நம்பர் வேலிடாக இருந்தால் மட்டும் அவங்கள வந்துட்டு டேட்டா பேஸில் ஆட் பண்ணுங்கள், இல்லைனா ஆட் பண்ணாதீங்க, சம்திங் லைக் தட். அண்ட் செக் இஃப் எ ஃபாலோவர் ஆன் ஐஜி. நான் ஐஜியில் ஆட்டோமேஷன்லாம் பண்ணுவேன் பார்த்துருக்கீங்களா. இந்த மாதிரி யாராவது வந்துட்டு என்னோட ரெஸ்யூமே பார்க்கணும் அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன சொல்லுவேன், முதல்ல வந்துட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு என் ரெஸ்யூமே வரும் அப்படின்வேன். கிளிக் பண்ணுவேன், அந்த இடத்துல நான் செக் பண்ணுவேன். ஃபாலோவராக இருந்ததுன்னா இந்தாங்க ரெஸ்யூமே அப்படின்ட்டு ரெஸ்யூமே அமுச்சு விட்ருவேன். அப்படி ஃபாலோவர் இல்லைனா சாரி உங்களுக்கு என்னோட ரெஸ்யூமே அமுச்சு விட முடியாது,
உங்களுக்கு வேணும்னா என்னை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து அதுக்கப்புறமா இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஒர்க் ஆகும் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சி விடுவேன். நிறைய பேர் போயிட்டு ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து செக் பண்ணுவாங்க, வந்துடும். அண்ட் நிறைய பேர் வந்துட்டு போடா அப்படின்ட்டு திட்டி விட்டு போயிடுவாங்க. நிறைய பேர் வந்துட்டு திருப்பி அன்ஃபாலோவும் பண்ணி விட்டுருவாங்க. பட் டோட்டலாக பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இந்த செக் வந்துட்டு ஆக்சுவலாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க, பிகாஸ் ஃபாலோவர் கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இந்த செக் அகேன் இதுக்கு பேர் தான் ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ட்டு சொல்கிறது. ஆல்ரைட், ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க, திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் அன் ஆட்டோமேஷன். நம்ம ஆட்டோமேஷனை எழுத ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம பிளான் பண்ணுவோம். இந்த ஆட்டோமேஷனுக்கு நம்ம இன்னைக்கு பண்ண போகிற ஆட்டோமேஷனுக்கு ட்ரிகர் நோடு என்ன, ஆப்ரேஷன் நோடு என்ன, ஃபில்டர்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குதா, ஆக்ஷன் நோடு என்ன அப்படின்றத எல்லாத்தையுமே நாம் டிசைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த ஆட்டோமேஷனை பில்ட் பண்ண ஆரம்பிக்க போகிறோம். அகேன் வி ஆர் கோயிங் டு யூஸ் வைப் ஆட்டோமேஷன் தான். நாம் இதெல்லாத்தையும் உட்காந்துட்டு எழுத தேவையில்ல. ChatGPT கேட்டு என்ன பண்ணலாம், எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு அதுக்கிட்ட கேட்டு தான் நீங்கள் வேலை வாங்க போகிறீங்க. பட் ஸ்டில் யூ ஷுட் நோ, யூ ஹேவ் டு ஹேவ் த கண்ட்ரோல், பிகாஸ் நீங்கள் தான் பில்ட் பண்ணுறீங்க. ChatGPT இஸ் நாட் பில்டிங் த ஆட்டோமேஷன் ஃபார் யூ. ஆல்ரைட், எண்ட் ஆஃப் த டே நீங்கள் தான் ஆட்டோமேஷன் டெவலப்பர், ChatGPT கிடையாது. சரியா? அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர். பாய்.